இந்த நேரத்தில் நீங்க யாரை மிஸ் பண்ற? சத்தியவரதன் எப்படி இருக்கிறீங்க? சரி, எங்கேருந்து வந்திருக்கீங்க? கனடாவிலேருந்து வந்திருக்கீங்க. ரைட், இன்னைக்கு என்ன விசேஷம்? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 55. வைஃபா நீங்கள்? வாங்க, நீங்களும் வாங்க. சரி, ஏற்கனவே நான் வந்துட்டு யோசிச்சினான், இந்த முன்னுக்கு அந்த பந்தல் போட்டுருக்க பார்த்து யோசிச்சினான். இப்போ இந்த ஒழுங்கை மறைச்சிட்டு அந்த பந்தல், அதனால் நாங்கள் வேறு விசேஷம் இது நடக்குன்னு சொல்லி நாங்கள் அதை தாண்டி போயிட்டோம். ரைட், ஓகே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். ஓகே, எப்போ வந்து நீங்கள் கனடா? 1 வந்தாது. எப்போ போகிறது? இழக்கிறோம். சரி, அதுக்கு முதல்ல ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு. சரியா, இன்றைக்கு எத்தனை பர்த்டே சொன்னீங்க? 55வது பர்த்டேண்ணே. 55வது பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு இன்றைக்கி கிஃப்ட் எல்லாம் கொடுங்க, போய் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. சரியா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், சரி. மற்ற கிஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு போலக்கு. சரியா, சரி. இன்றைக்கி உங்களுக்கு 55வது பர்த்டேன்னு சொல்லி உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி இதெல்லாம் யார் ஒருத்தங்க அன்பாக செய்திருக்கிறான். யாராக இருக்கும்? ஏன் வைஃபை சொல்கிறீங்க? செய்திருப்பான். அவள் கூடவே இருக்கிறாவே. அப்படி கூடவே வந்தபடியே இப்போ அவங்க இரவு மிட் நைட்லாம் கேட்கலாம் வெட்டியிருப்பாங்க. வெட்டினவங்களா? இப்படித்தான் வெட்ட போகிறேன். என்ன இருந்தால் வெட்ட போகிறீங்க? சரி, வைஃப் அனுப்பலை இன்றைக்கு. முகுந்தன் யார்? எங்கே இருக்கிறார் அவர்? யாழ்ப்பாணத்தில். பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல். அப்படியா? அதனால் அவர் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் படித்த சாமான்லாம் அவருக்கு தான் தெரியுமான்னு நினைக்கிறீங்களா? அவர் யாருக்கும் தெரியாது அப்படின்றீங்க. அப்படியா? சம்டைம் இந்த முந்தன் இந்த வீடியோ பார்த்தேன்டா உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் அனுப்புவேன்னு நினைக்கிறேன். முகுந்தனும் அனுப்பலை, உங்களோட ஃப்ரெண்டும் அனுப்பலை. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? அவன் வைஃப் கூட யோசிக்கிறா, எங்களை தவிர வேறு யாருக்கு தெரியும்னு யோசிக்கிறாங்க அவளோட. ரைட், அடுத்த கிஃப்டை கொடுத்துருவோண்ணே. சரி, அழகான ஒரு பலகாரம் எல்லாம் எல்லா பலகாரம் வச்சு ஒரு பாஸ்கெட் வந்துருக்கு. சரியா, சரி. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா? இதெல்லாம் பிடிச்சி இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் வேண்டு தெரிஞ்சவங்க, அதுவும் எங்கட இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பலகாரம் பண்ணால் இன்னும் வேறு சுவை. ஏன்னா அது வேறு சுவை. அது எங்கே தான் செஞ்சாலும் என்ன தான் நடந்தாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பலகாரம் போல் எங்கேயும் இல்லை. ஏன்னா ஸ்பெஷல் அது விடுவோம். அப்போ இதெல்லாம் பிடியோருக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ அனுப்பிடுவாங்க. நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன். பிள்ளைகளாக இருக்குமா? பிள்ளைகள் இருக்கிறாங்களா? எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள பேருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்களா? தர்ஷன். 3 பேர் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னீங்க? அங்கே சர்ப்ரைஸ் பண்ணுவேன். ஒருவேளை அங்கேருந்து இங்கே சர்ப்ரைஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கனடாவிலேருந்து வேறு யாருமே இல்லையா அப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறது? சரி, நான் இப்போ சொல்கிறேன்னு, இது வந்து கனடாவிலேருந்து தான் வந்துருக்கு. பிள்ளைகளும் இல்லை. இல்லை. யாரு? இது என்ன பெரிய 50? இது என்னடா இது? இது என்னடா இது? 55 வயசுல எனக்கு வந்த சோதனை. ரைட், அதுவும் முடியவில்லைண்ணே. சரியா சொல்லிட்டாங்க. நீங்கள் 9 மணிக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் சொன்னாங்க
அது இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் சரியான கேள்வி அது 9 மணிக்கு கொடுக்குறது. வெளிநாடை பொறுத்தவரையில் அது நார்மல். இங்கத்தையை பொறுத்தவரையில் அது 9 மணின்றது சரியான நேரத்தோட. அப்போ நாங்கள் சொன்னாங்க சரி 9க்கும் 10க்கும் இடையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பிரச்சனை இல்லை அப்படியே ஓகே. 11க்கு இடையில் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இதனால் சிலாக்கள வீட்டை நாங்கள் போய் நாங்களே எழுப்பி உட்காந்து நாங்களே எழுப்பி குளிப்பாட்டி வலிக்கிட்டு போட்டு தான் நாங்கள் சில நேரம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கள இயல்பு. அதனால் அப்படி ஆயிடுது. அதனால் நாங்கள் அந்த டைமுக்குள்ளே கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் 9 மணிக்கே கொண்டு கொடுக்கணும். சரி 9லேருந்து 10க்குள்ளே கொடுக்குறோம்னு சொன்னோம். சரி ஓகே 9க்குள்ளே 10 9:30 வந்துட்டோம் நினைக்கிறோம். சரி அப்போ இப்படியெல்லாம் இந்த டைமெல்லாம் சொல்லி நீங்கள் எங்கேயும் வெளியே வலிக்கிட்டுருவீங்களா? அதனால தான் இந்த டைம் சொன்னாங்களோ தெரியல. அப்போ இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதோட உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள்ற ஃபோன் நம்பரையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஃபோன் நம்பரையும் கொடுத்து வச்சு ரகசியமாக இந்த சர்ப்ரைஸை பேணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் அந்த சர்ப்ரைஸை பேணி கொண்டிருக்கிறாங்க, கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஒன்றுமே காட்டிக்கொள்ளாம பிள்ளைகளாக தான் இருக்குவாங்க. சரி இன்றைய நாள் வந்து எங்களோட பேர் என்னென்னு சொன்னீங்க? வரதன் அண்ணாக்கு இந்த கிஃப்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி, அதாவது சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து சந்தோஷப்படுத்த சொன்னது வந்து கனடாவில் இருந்து உங்களோட 3 பிள்ளைகளும். சரியா முதல்ல ஆனால் சரியான கோபத்தில் இருப்பாங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து. நாங்கள் மெனக்கட்டு எங்களை மம்மியோட நம்பர்லாம் கொடுத்து நாங்கள் வந்து அப்பா சர்ப்ரைஸ் பண்ண அனுப்பினா இவர் வந்து அம்மாவையும் சொல்லி ரெண்டையும் சொல்லி யாரும் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு சொல்லி யோசிச்சுப்பேன். சரி இப்போ நாங்கள் வந்து உலகம் பூரா கனெக்ட் ஆகிருக்கிறோம். அதனால் எங்களை எல்லாரும் தெரியும். சரி இப்போ வந்து இன்றைய நாள் உங்களை இப்படி சந்தோஷப்படுத்தினதுக்கு உங்களோட அன்பு பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த 55 வயசில் எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்க முடியல என்று சரியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரியாக யோசிச்சுருப்பாங்க நினைக்கிறேன். என்னுடைய பக்கத்தில் அது ரெண்டாவது மகளோட பர்த்டே, விஷாலியோட பர்த்டே, ரைட். அவங்க வந்து இப்படி யோசிச்சிருப்பாங்க இன்றைக்கு அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்களும் இன்றையிருந்து அங்கே மிஸ் பண்ணுறீங்க, மிஸ் பண்ணிருப்பீங்க. சரி அதை விடுவோம். எங்களோட அப்பா சந்தோஷம் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லி இதெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். ஹாப்பி தானே? என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு? ரைட் எல்லாருக்குமே தாங்கள் பெற்ற பிள்ளைகள் முக்கியம் தான். ரைட் சரி இதே மாதிரி எப்போவும் எங்களோட அப்பா சந்தோஷமாக இருக்கணும், அதோடு சேர்த்து எங்களோட அம்மாவும் சந்தோஷமாக இருக்கணும், நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வாழ்த்தி இருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து மனசார நாங்களும் வாழ்த்தணும். இதே மாதிரி எப்போவுமே சிரித்தபடியே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு விடைபெறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம். ஜஸ்ட் பண்ணலாம். நன்றி.